வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவுக்கான கேள்வி எங்க இருந்துன்னா கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் சாப்டர்ல இருந்து தான் the half life of two samples of same compound is 0.1 seconds and 0.4 seconds. Their initial concentration is 200 molar and 50 molar respectively. Then what is the corresponding order of this reaction? ஓகேவா, நமக்கு இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ஃபார்முலா இருக்கு. என்னன்னா T half is directly proportional to A naught to the power of 1 minus n. So இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு நமக்கு இந்த ஃபார்முலா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் எழுதிடலாம். T half ஃபர்ஸ்ட் T half 0.1 seconds ன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது செகண்ட் T half 0.4 seconds அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் A01 is equal to 200 molar அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது செகண்ட் இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் 50 molar அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா, சோ இப்போ நம்ம எல்லா வேல்யூஸுமே இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கிரியேட் பண்ண போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் T half எடுத்துப்போம். T half அதாவது equal to 0.1 is directly proportional to 200 to the power of 1 minus n. அடுத்தது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0.4 is directly proportional to 50 to the power of 1 minus n. So நம்ம இந்த n value தான் கண்டுபிடிக்கணும், which represents the order of the reaction. கரெக்ட்டா? அப்போ equation 1 divided by equation 2. On solving this, 0.1 divided by 0.4 is equal to 50 divided by 200 to the power of n minus 1. ஓகேவா, so நமக்கு பவர்ல ஒரு வேரியபிள் இருக்குது. இந்த மாதிரி क्वेश्चन சால்வ் பண்றதுக்கு taking log on both sides. Now log of 0.1 divided by 0.4 equal to log of 50 divided by 200 the power of n minus 1. So logarithm property படி நம்மனால இந்த பவரை இங்க கொண்டு வர முடியும். கரெக்ட்டா? அப்போ log of 1 by 4 is equal to, I am multiplying here 10 and multiplying here 10. So that we will be getting equal to n minus 1 into log of 1 by 4. So let's get rid of n log of 1 by 4, log of 1 by 4, and n minus 1 is equal to 1. So n equal to 2, which is the correct answer.